Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். கேபேஜ் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்துட்டு அதை நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு தக்காளி அதையும் நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதை ரெண்டா கீறி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு முட்டைகோஸ் எடுத்துருக்கேன். அதை எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு நல்லா தின் ஸ்லைஸாக நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 5 பல்லு பூண்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், காரத்துக்கேற்ப ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு மூடி போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் விட்டுடுங்க. ரொம்ப வேகக்கூடாது. இந்த கேபேஜுக்குன்னு க்ரன்ச்சினஸ் இருக்குது. ஸோ ரொம்ப வேக வச்சா அந்த க்ரன்ச்சினஸ் போயிடும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு மூடி நல்லா கிளறி விட்டுட்டு நான் ஆல்ரெடி ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆற வச்சு அந்த ரைஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்த பிறகு கொஞ்சமாக மல்லித்தழை தூவி மூடி போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. இது நல்லா வரும். இப்போ ஒரு நிமிஷம் கழித்து நல்லா கலரி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா நம்மளோட கேபேஜ் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே எம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.